நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்முடைய இந்த சேனலில் செம்மறி ஆடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் நம்ம போட்டு வரோம். உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம் பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ, அது செம்மறி ஆடோ வெள்ளாடோ சின்னதோ பெருசோ, நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அது தெளிவாக 2 நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும். அதுக்கு நம்ம எந்த விதமான சார்ஜஸும் பண்ணுறதில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரொம்ப முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மேலே வீடியோவில் பார்த்துருக்கிற இந்த குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது. இதை பற்றின தகவல்கள் பார்க்க போகிறோம். அப்புறம் ஆட்டு கொட்டகை அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மேலும் ஒரு சில விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் இப்போ கொட்டகை அமைச்சிட்டிங்க, பரன் போட போகிறீங்கன்னு சொன்னால், பரன் வந்து 2 விதத்தில் நம்ம போடலாம். ஒன்று மரத்தால், அதாவது ரீஃபர் வச்சு நம்ம பரன் போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போடலாம். இதில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இரும்பை எந்த இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூலாக நீங்கள் வச்சிங்க. ஏன்னா இதிலலாம் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கோம். இரும்பை வச்சு நம்ம பரன் போட்டோன்னா அது எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லவே முடியாது. நம்ம 2 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும். இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஜிஐ போடுங்க, அப்புறம் பெயிண்ட்டு வருஷம் நீங்கள் பெயிண்ட் அடிங்க, அது 10 வருஷம் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா நண்பர்களே. ஒரு 2 வருஷம் வரலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக நீங்கள் வந்து, அதாவது ரொம்ப திக்னஸாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னொரு வருஷம் வரலாம், அப்படி இன்னொரு வருஷம் வரலாம், அவ்வளோதான். ஆனால் அதுவே நீங்கள் வந்து கீழே ஃபைபர் வச்சு போட்டிங்கன்னு சொன்னால் 10 வருஷம் இல்லை, நீங்கள் 15 வருஷம் கூட கை வைக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த ஃபைபர் வச்சு போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ரெக்டாங்கிள் பீஸு சப்போர்ட் கொடுப்போம் இல்லையா, அது வுட்டில் இருந்தாலும் சரி ஃபைபரில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன நெருக்கமாக நம்ம வைக்கணும். அது ஒரு 5 அடிக்கு 1, 6 அடிக்கு 1, இல்லை 5 அடிக்கு 1 நம்ம வைக்கணும். 7 அடி 8 அடின்னு போகும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பெண்டாக வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த மட்டன் யூனிட்டில் நம்ம கெடா குட்டிகளை வச்சு வளர்க்கும் போது அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், திடீர்னு ஒரு சத்தம் வந்தால் கூட ஒரு ஓரமாக போய் மொத்தமாக நின்றுக்கும். அப்போ வெயிட் அதிகமாக வரும்போது அது வளையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே கொடுக்குற அந்த சப்போர்ட்ஸ் நம்ம ரெக்டாங்கிள் வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட கொடுக்கணும். பெஸ்ட்டு ஒரு 5 அடிக்கு 1 கொடுக்கறது. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டுனாலும் ஒன்றும் ஆகாது. அப்படி இல்லை, நீங்கள் வுட்டு வச்சு தான் போட போகிறீங்கன்னா தாராளமாக போடலாம். பிவிசி பைப் வச்சு அதில் ஜல்லி ஊற்றிட்டு ஒரு ஸ்டீல் போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கட்டை 4க்கு 3 அந்த மாதிரி கனமான கட்டையை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு கனமான கட்டையை ஒட்டி அதுக்கப்புறம் ரீஃபர் அடிச்சுக்கலாம். அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு தொங்காது, எதுவுமே ஆகாது. அந்த கட்டையை அடிக்கும்போது, அதாவது ரீஃபர் அடிக்கும்போது நம்ம இரும்பு ஆணி பயன்படுத்தக்கூடாது, ஸ்டீல் ஆணி பயன்படுத்தணும், ட்ரில் போட்டு பயன்படுத்தணும். எந்த இடத்துலையுமே இரும்பு ஆங்கிலோ அல்லது ஸ்கொயர் டியூபோ நம்ம சப்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தாமல் இருந்தோம்னு சொன்னால் ஓரளவுக்கு மரப்பரன் கூட நம்மளுக்கு லைஃப் வரும். நீங்கள் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போகிறீங்க, அதுவும் வந்து ஃபைபர் வச்சு போட போகிறீங்கன்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் சொல்கிறேன், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் கொட்டகை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு கன்சல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீள அகலம் எவ்வளோ வச்சா நல்லாயிருக்கும், எந்த அளவுகள் வச்சா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் நம்ம கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நண்பர்களே. மேலும் தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த குட்டிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 13 இருக்குது. ஜோடி 13,500 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குட்டிகள் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் இருக்குது. விலைகள் வந்து ஃபைனல் கிடையாது, பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது வந்து மேற்கொண்டு தகவல்கள் வேணால் சாரோடைய நம்பரை நான் டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி విల பேசி எடுத்துக்கலாம் నண்பர்களே. ఫ్రెండ్స్, ఈ వీడియోలో మనం ఏం చూడబోతామంటే, మనం వీడియోలో చూసే పిల్లలు అమ్మకానికి ఉంది, దాని డీటెయిల్ చూడబోతాం. మనం షెడ్ వేసేటప్పుడు, మేకల పెంపకానికి షెడ్ వేసేటప్పుడు గమనించాల్సిన విషయాల్ని మనం చూస్తూ వస్తూ ఉన్నాము. దాంట్లో 2-3 టిప్స్లు ఈ వీడియోలో చూస్తాము. షెడ్ వేసేసి మనం ఇప్పుడు ఫ్లోరింగ్ ఎలివేటెడ్ ఫ్లోరింగ్ వేయబోతామంటే 2 విధంగా మనం ఎలివేటెడ్ ఫ్లోరింగ్ వేయచ్చు. ఒకటి వుడ్ పెట్టి వేయచ్చు, ఇంకొకటి పీవీసీ ప్లాస్టిక్ ఫ్లోరింగ్ పోవచ్చు. ఇప్పుడు రెండిట్లోనూ మనం గమనించాల్సిన విషయం ఏమంటే, మనం ఇనుము పెట్టి వేసినామంటే లైఫ్ లేదు. ఎక్కడైనా మనం ఇనుము వాడినామంటే ఆ ఇనుము అనేది కొన్ని మంది చెప్తారు 10 ఏళ్ళు వస్తుంది, 15 ఏళ్ళు వస్తుంది అని చెప్పి, మరంతా ఏమి రాదు.
2 ఏళ్ళు అనేది 3 ఏళ్ళు వస్తుంది. ఇంకా కొంచెం థిక్నెస్గా వేసినామంటే 2 ఏళ్ళు అనేది 3 ఏళ్ళు వస్తుంది, 4 ఏళ్ళు వస్తుంది. కాబట్టి మనం ఇనుము అనేది ఎక్కడ వాడకూడదు. లేకపోతే ఎట్లా ఇది చేసేదంటే మనం ఫైబర్ పెట్టి ఒకటి పీవీసీ అదే ప్లాస్టిక్ ఫ్లోరింగ్ పోవాలంటే మనం ఫైబర్ వాడచ్చు. ఫైబర్ వాడేటప్పుడు కింద రెక్టాంగిల్ పీస్ వస్తుంది. ఆ రెక్టాంగిల్ పీస్ని కొంచెం క్లోజ్గా వేసినామంటే ఎంత వెయిట్ అన్నా తాగుతుంది. 10 ఏళ్ళు కాదు 15 ఏళ్ళు కూడా మనం చేయబెట్టాల్సింది లేదు. అదే మనం వుడెన్ ఫ్లోరింగ్ కూడా వేసుకోవచ్చు. ఎలివేటెడ్ ఫ్లోరింగ్లో వుడ్ పెట్టి కూడా మనం వాడచ్చు. అయితే వుడ్ పెట్టి వాడేటప్పుడు మనం కింద పీవీసీ 4 ఇంచులో 5 ఇంచులో 6 ఇంచులో పీవీసీ పైప్ పెట్టి 4 ఇంచులే చాలు పైప్ పెట్టి దాంట్లో జల్లీ పోసి ఒక స్టీల్ బోల్డ్ పెట్టి దానికి పైన 4-3 మరి లావైన రన్నర్ని వేసి దానిపైన ఇంకొక లావు రన్నర్ మనం ఆల్టర్నేట్గా వేసి మళ్ళీ దానిపైన మనం రీఫర్ కొట్టినామంటే అది వచ్చి జంప్ అవ్వదు, మనకి ఏ ప్రాబ్లం లేకుండా ఉంటుంది. కాకపోతే మనం డైరెక్ట్గా 4-3 వేసేసి దానిపైన రీఫర్ కొట్టుకుంటూ వచ్చినామంటే కొంచెం జంప్ అవుతుంది, అంత బాగుండదు ఒకటి. రెండోది మరి మనం వుడ్ వేసేటప్పుడు ఎక్కడ మనం ఇనుము సపోర్ట్ పెట్టకూడదు. ఇనుము సపోర్ట్ పెట్టకుండా మనం వాడాలా ఆని కూడా స్టీల్ ఆనిగా వాడాలా. డ్రిల్ వేసి స్టీల్ ఆని మనం వాడేటప్పుడు లైఫ్ వస్తుంది ఫ్రెండ్స్. ఇప్పుడు మన వీడియోలో చూసే పిల్లలు విழுப்புరం డిస్టిక్ విక్రవాండి తాలూకాలో ఉంది. మొత్తం 13 ఉంది. యావరేజ్ లైవ్ వెయిట్ చెప్పలేదు. జత 13,500 చెప్పున్నారు. ఫైనల్ ప్రైస్ కాదు. ఎవరికన్నా కావాల్సి ఉంటే సార్ నెంబర్ నేను టైటిల్లో పెట్టున్నాను. ఆ నెంబర్కి మీరు కాల్ చేసి మిగతా విషయాలు తెలుసుకోవచ్చు ఫ్రెండ్స్.